இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பக்தரோட கதை. சும்மா ஒரு பக்தர் இல்ல, தம் விதையே எதிர்த்து நின்ன ஒருத்தர். நாளைக்கு போலான்னு சொல்லியே ஒரு நாயனாராக உயர்ந்தவர். ஆமாங்க, அந்த மகத்தான கொஞ்சம் மர்மமான கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாளை செல்வார் அப்படின்னு அன்பா அழைக்கப்பட்ட நந்தனாரின் கதை. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். உங்க மனசுல அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்தி இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி தாண்டவே முடியாத ஒரு பெரிய சுவர் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டு மோதுனா எது ஜெயிக்கும்? பாருங்க, இந்த கேள்விக்குள்ளதான் நந்தனாருங்கிறவரோட முழு வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. வாங்க, முதல்ல நம்ம ஹீரோவை பார்க்கலாம். அவர் பேர நந்தனார். கோவிலுக்கு வெளியில நின்னு சாமிய கும்பிடுற ஒரு பக்தர். ஏன் வெளியில நின்ன? ஏன்னா அவரோட பக்திக்கு நடுவுல ஒரு பெரிய தடை சுவர் நின்னுச்சு. நந்தனார் சோழ தேசத்துல வாழ்ந்த ஒரு ரொம்ப சாதாரண மனுஷன். ஆனா அவரோட பக்தி அது சாதாரணமானதே இல்ல. அவரோட ஒவ்வொரு மூச்சு காத்தும் சிவாய நம அப்படின்னு தான் சொல்லுச்சு. இந்த உலகத்துல அவருக்குன்னு இருந்த ஒரே அடைக்கலம், ஒரே புகலிடம் அந்த சிவபெருமான் மட்டும்தான். ஆனா இங்கதாங்க கதையோட மிகப்பெரிய சிக்கலே வருது. நந்தனார் அந்த காலத்து சமூக வழக்கப்படி பறையர் அப்படிங்கிற குலத்துல பிறந்தவர். இதனால என்ன ஆச்சுன்னா, இதுவே அவருக்கு ஒரு பெரிய தடையா மாறிடுச்சு. மனசு நிறைய பக்தி இருந்தா என்ன, கோவிலுக்குள்ள போக முடியாது, வாசல்ல எட்டி நின்னுதான் தன்னோட தெய்வத்தை கும்பிட முடியும். இதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் சந்திச்ச அந்த பெரிய சுவர். இப்போ நந்தனாரோட பக்தி ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுது. அதுவும் எங்க? திருப்பூங்கூர்ல. அங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. வாங்க பாக்கலாம். நந்தனார் ஆசையா திருப்பூங்கூருக்கு போறார். ஆனா பாருங்க, அங்கேயும் அவருக்கு ஒரு தடை. வாசல்ல நின்னு உள்ள பாக்குறார். ஆனா கருவறையில இருக்கிற சிவபெருமான ஒரு பெரிய நந்தி சிலை மறைச்சிட்டு நிக்குது. ஐயோயோ, இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, இறைவனை ஒரு நொடி பார்க்க முடியலேன்னு அவர் மனசு துடிச்சு போகுது. அப்படியே அந்த இடத்துல நின்னு தன்னோட ஏக்கம், வலி, பக்தி எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி ஒரே ஒரு மௌனமான பிரார்த்தனையா மாத்துறார். இறைவா, உன்னை பார்க்கணும். இது மட்டும்தான் அவரோட வேண்டுதல். உண்மையா சொல்லணும்னா இந்த ஒரு நொடிதாங்க கதையோட மொத்த திருப்பு முனையும். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கேதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. நந்தனாரோட பக்திய பார்த்த இறைவல் அந்த நந்திய கொஞ்சம் நகரச் சொல்ல நந்தனாருக்கு தரிசனம் கிடைக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு திருப்போங்கூர் கோவிலுக்கு போனாலும் அந்த நந்தி சிலை லேசா ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இது நந்தனாரோட பக்திக்கு காலம் கடந்து நிக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சி இல்லையா? சரி, ஒரு தடைய தாண்டிட்டாரு நந்தனார். ஆனா கதை இங்க முடியல. இப்போதான் அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு பெரிய சவாலே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேருதான் நாளைய வாக்குறுதி. அந்த திருப்போங்கூர் அற்புதத்துக்கு பிறகு நந்தனார் மனசுல ஒரு புது ஆசை, ஒரு பெரிய கனவு வேரோன்றது. அது என்னன்னா, சிதம்பரத்துல ஆடுற அந்த நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை ஒரு முறையாவது கண்ணால பாக்கணும் அப்படிங்கிறதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு சிவபக்தனுக்கு இதை விட ஒரு பெரிய வரம் என்ன இருக்க முடியும்? இந்த அனுபவத்தை தான் நம்ம தரிசனம்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் இல்லைங்க, தரிசனம் அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாமா? இது சும்மா கண்ணால பாக்குற விஷயம் இல்லைங்க. அந்த இடத்துல நின்னு அந்த தெய்வீக அதிர்வு, அந்த சக்திய முழுசா உணர்றது. இப்போ ஒரு பெரிய மியூசிக் கன்சர்ட்டை டிவில பாக்குறதுக்கும் நேர்ல முன்னாடி நின்னு அந்த இசைய உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த தரிசனம். ஆனா மனசுல ஆசை இருந்தா மட்டும் போதுமா? அவருக்கு ஒரு தயக்கம். ஐயோ, நம்ம பிறப்பால தகுதி இல்லாதவராச்சே, எப்படி சிதம்பரம் போறதுன்னு நினைச்சாரு. இதனால ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறவங்க கிட்ட நான் நாளைக்கு கண்டிப்பா சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லுவாரு. பாருங்க, அந்த ஒத்த வரியில தான் அவரோட ஆசையும் இருக்கு, பயமும் இருக்கு, போராட்டமும் இருக்கு. இப்படி டெய்லி நாளைக்கு போவேன்னு சொன்னதாலேயே ஊர்ல அவருக்கு ஒரு பட்டப்பேரே வந்துடுச்சு. நாளை போவார், அதாவது நாளைக்கு போறவருன்னு அர்த்தம். இந்த பெயர் தான் அவரோட பயணத்துக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய தடையா இருந்துச்சு. பல நாளைகள் கடந்து போகுது. ஒரு வழியா நந்தனார் சிதம்பரம் வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா இங்கேதான் அவருக்காக கடைசி, இன்னும் சொல்லப்போனா மிக கடுமையான ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கனவு, ஒரு நெருப்பு. சிதம்பரம் வந்துட்டாரு, ஆனா ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே அவருக்கு தயக்கம். நான் தகுதி இல்லாதவன், இந்த புனிதமான ஊருக்குள்ள நான் எப்படி போறதுன்னு நினைச்சு ஊருக்கு வெளியவே சுவத்துக்கு பக்கத்துல நின்னுட்டாரு. அங்க நின்னு இறைவன்கிட்ட எனக்கு ஒரு வழி காட்டுப்பான்னு மனம் முருக வேண்டிக்கிட்டார். அவரோட மன போராட்டம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்போதான் இறைவன் அவரோட கனவுல வந்தார். அவர் காட்டின வழி ரொம்ப தெளிவா இருந்துச்சு, ஆனா கேட்கவே கொஞ்சம் பயங்கரமாவும் இருந்துச்சு. இறைவன் சொன்னார், கவலைப்படாதே,
அங்கிருக்கிற கோவில் பிராமணர்கள் உனக்காக ஒரு புனித நெருப்ப ரெடி பண்ணுவாங்க. அந்த நெருப்புல ஒரு குளியல் போட்டுட்டு நேரா எங்கிட்ட வா. இருங்க இருங்க, நெருப்பு குழியல்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது உடம்ப அழிக்கிறதுக்கான நெருப்பில்ல, இது ஒரு முழுமையான உருமாற்றத்துக்கானது. எப்படி ஒரு கம்பளி பூச்சி தனக்குத்தானே ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள இருந்து அழகான வண்ணத்து பூச்சியா வெளியே வருதோ, அந்த மாதிரி இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அழிவில்ல. இப்போ கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நந்தனார் அந்த நெருப்பிலிருந்து எப்படி வெளியே வந்தார்? எப்படி இறைவனோட ஒன்னானார்? வாங்க அந்த உருமாற்றத்தை பார்க்கலாம். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கோவில் பிராமணர்களுக்கும் அதே மாதிரி ஒரு கனவு வருது. அவங்களும் இறைவனோட கட்டளைப்படி ஒரு பெரிய புனித நெருப்ப தயார் பண்றாங்க. நந்தனார் தன்னோட மனசுல சிவனை மட்டும் முழுசா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த நெருப்ப நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த நெருப்புச் சோதனையோட முடிவு என்னவா இருந்துச்சு? அவர் அந்த நெருப்பிலிருந்து ஒரு புத்தம் புதிய புனிதமான உடலோட வெளியே வந்தார். அவர் எப்படி உருமாறியிருந்தாருன்னு பாருங்க. உடல் முழுக்க புனிதமான திருநீறு பூசப்பட்டிருக்கு. மார்புல பூணூல் இருக்கு. தலையில ஒரு முனிவருக்கு இருக்கிற மாதிரி சடமுடி. பழைய நந்தனார் இல்ல இவர். இது ஒரு தெய்வீக உருமாற்றம். அந்த அற்புதத்துக்கு இதைவிட பெரிய சாட்சி தேவையா? அப்படியா அந்த புது உருவத்தோட கோவிலோட கருவறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் அவரை சுத்தி ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுது. அடுத்த நொடி நந்தனார் அங்க இல்ல. அவர் அந்த ஒளியில கரைஞ்சு அந்த நடராஜ பெருமானோடையே ஒன்னா கலந்துட்டார். இதுதாங்க அவரோட பக்திக்கு கிடைச்ச கடைசி பரிசு, இறைவனோட இரண்டர கலப்பது. சரி, இந்த அற்புதமான கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1, உங்க பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எந்த சமூக தடையோ உடல் ரீதியான தடையோ நிக்கமே நிக்காது. 2, நம்ம வாழ்க்கையில சில பெரிய மாற்றங்கள் நடக்கணும்னா ஒரு குறியீட்டு நெருப்புல நம்பிக்கையோட குதிக்க நாம தயாரா இருக்கணும். 3, நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுற பெரிய பயணங்கள் கூட அந்த நாளைய நம்ம உண்மையிலே வரவச்சா போதும் நிச்சயம் சாத்தியமாகும். கடைசியா நந்தனாரோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் இப்படி தாண்ட முடியாம சில சுவர்கள் இருக்கு இல்லையா? அந்த சுவர்கள் எது? அதை தாண்டறதுக்கு நாம எந்த நம்பிக்கைய ஆயுதமா பயன்படுத்த போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.